ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகணும் அப்படிங்கிறது 37% அப்படின்னால், எடப்பாடி ப்ளஸ் அண்ணாமலை அப்படிங்கிறத நான் அதிமுக ப்ளஸ் பாஜகன்னு அந்த கூட்டணியாக, அதாவது வாக்குகளாக ஓட்டர் வாக்குகள் அதை எடுத்துக்கொண்டால் 37க்கு மேலே கிட்டத்தட்ட 46 என்னமோ வருது, 45 46. அந்த வகையில் சீமான் அதில் சேருவார் என்று பாஜக இந்த அதிமுக தலைமையிலான கூட்டணியில் சேருவார் என்று எதிர்பார்த்தது. அவர் இல்லை, தனியாக தான் நிற்பேன்னு சொல்லிட்டாரு. எனக்கு அது புரியல. அவர் 5வது முறை இப்படி தனியாக நின்று ஏதோ ஒரு பர்சன்டேஜ் வாங்குறதுனால என்ன சாதித்து விட போகிறார் என்பது எனக்கு, அதாவது என்னுடைய கணிப்பில் அவர் தொடர்ந்து இப்படி இருக்கிறதுனால 2031 எல்லாருமே இப்போ விஜய் கூட 2031 கணக்கு பண்ணி தான் வராருன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. என் கேட்டால் அவர் இப்போ தான் முதல் தடவை. விஜயும் கூட்டணி வைக்க மாட்டார், நம்மளே 3-4 தடவை பேசியிருக்கோம். போகிற போக்கு பார்த்தா அப்படி தான் தெரியுது. அப்போ ஆனால் என்ன தெரிகிறது என்றால், அதிமுக பாஜக கூட்டணின்னு வரும்பொழுது இப்போ 5 அணிகளாக இருப்பது 4 அணிகளாக ஆயிடுச்சு. திமுக, அதிமுக, பாஜக, சீமான், விஜய்.